ஒரு நாள் மன்னர் அரசவை கூடியிருக்கும் போது அமைச்சரை நோக்கி, அமைச்சரே, இந்த வருடம் என்னுடைய பிறந்த நாளை நாட்டு மக்கள் அனைவரும் மகிழ்வடையும் வகையில் கொண்டாட என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அமைச்சர், நாட்டு மக்கள் அனைவருக்கும் புத்தாடை கொடுக்கலாம் அரசே அப்படின்னு சொன்னாரு. புன்னகைத்த மன்னர், ஆடை ஆபரணங்களை விட உணவளிப்பதே சிறந்ததாக இருக்கும் என எண்ணுகிறேன். தாங்கள் கருத்து என்னவோ அப்படின்னு மன்னர் கேட்டாரு. அரசே, நாட்டு மக்களை மகிழ்விப்பதை குறிக்கோளாக கொண்டுள்ள நீங்கள் எது செய்தாலும் அது சரியாகவே இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஆம் அமைச்சரே, என்னுடைய பிறந்த நாளில் மக்கள் அனைவரும் பசிப்பினியின்றி சந்தோஷமாக ராஜ விருந்து உண்ண வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. அமைச்சர் அதற்கான ஏற்பாடுகள் செய்ய ஆயத்தமானாரு. பிறந்த நாளும் வந்தது. கோவில் மண்டபத்துல ராஜ விருந்து தயாரானது. மக்கள் எல்லாரும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா உணவு உண்ண வந்தாங்க. இந்த கூட்டத்துல பரம ஏழை ஒருத்தர் கந்தல் உடையோட மண்டபத்துக்கு வந்தாரு. அவரு சரியா சாப்பிட்டு பல நாட்கள் ஆகியிருக்கும் அப்படிங்கறத அவருடைய உடையே தெரியப்படுத்துச்சு. அவர் கிட்ட வர்றதையே அருவருப்பா நினைச்ச மக்கள் அவரை கடைசியில போய் நிக்க சொன்னாங்க. மக்கள் கூட்டம் அதிகமானதால சாப்பாடு தீர்ந்து போச்சு. பசி ஒரு பக்கம், எல்லாரும் தன்னை இழிவுபடுத்தின கவலை ஒரு பக்கம்னு சோர்ந்து போய் குளத்துல தண்ணீர் குடிச்சிட்டு அந்த தண்ணியே பார்த்து படியில தன் தலைவிதியை நினைச்சு வருத்தப்பட்டு உட்கார்ந்தாரு. விருந்து சிறப்பா முடிஞ்ச சந்தோஷத்துல மன்னர் அந்த பக்கமா நடந்து வந்தாரு. படியில உட்கார்ந்திருந்த ஏழைய பார்த்து, குடிமகனே, உனக்கான உணவு கிடைத்ததா? விருந்து எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டாரு. மன்னர் தான் தன்கிட்ட பேசுறாருன்னு தெரியாத ஏழை கோபத்துல, சாப்பிட்டாதான விருந்து எப்படின்னு தெரியும். ஏழையா பிறந்த எனக்கு ஒருவேளை சாப்பாடு வயிறு முட்டை கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதுலயும் இந்த விருந்துக்கெல்லாம் ஆசைப்பட்டது என்னுடைய தப்பு அப்படின்னு கோபத்துல மனம் நொந்து பேசினாரு. இந்த வார்த்தைகளை கேட்ட மன்னருக்கு மனசு ரொம்ப வருத்தமாச்சுங்க. மன்னர் வருத்தத்தோட ஏழைய பார்த்து, அப்போ நீ சாப்பிடலையா அப்படின்னு கேட்டாரு. கம்பீரமான இந்த குரலை கேட்டதும் நிமிர்ந்து பார்த்த ஏழை தன் முன்னாடி மன்னர் நிக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டு, மன்னா, என்ன மன்னிச்சிருங்க, ஏதோ சாப்பாடு கிடைக்கலங்கிற விரக்தியில உங்ககிட்ட கொஞ்சம் கோபமா பேசிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. மன்னர் அவருடைய தோளை பிடிச்சு அன்பா சொன்னாரு, என்னுடைய பிறந்த நாள்ல எல்லாரும் நல்லா சாப்பிடணும்னு தான் விருந்து ஏற்பாடு செஞ்சேன். என்னுடைய ஆட்சியில ஏழைன்னு யாருமே இருக்கக்கூடாது. விருந்து சாப்பாடு கிடைக்கலையேன்னு வருத்தப்படாத, உனக்கு இன்னைக்கு ராஜ விருந்து அப்படின்னு சொல்லி அரண்மனைக்கு கூட்டிட்டு போனாருங்க. விருந்தினர் அறையில அவர் குளிச்சு புது உடை அணிவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. குளிச்சு உடை அணிஞ்சதும் ராஜா ராணியோட மேஜையில சரிசமமா உட்கார்ந்து விருந்து உண்ணுறதுக்கு ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருந்தது. இதையெல்லாம் பார்த்த அந்த ஏழை நடக்கிறது கனவா நனவா அப்படிங்கிற கேள்வியோட பசியில அங்க இருந்த எல்லாத்தையும் சந்தோஷமா சாப்பிட்டு முடிச்சாரு. விருந்து முடிஞ்சதும் பானை நிறைய பொற்காசுகள் கொடுத்து, உன்னுடைய வறுமை இன்றோடு முடியட்டும், இந்த பணத்தை வச்சு ஏதாவது தொழில் செஞ்சு நல்லபடியா உன்னோட வாழ்வை ஆரம்பிச்சுக்கோ அப்படின்னு மன்னர் சொன்னாருங்க. கண்ணீரோட ஏழை அந்த மன்னனுக்கு நன்றி சொன்னாரு. எப்பவுமே நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா வருத்தப்பட்டு மனம் தளரக்கூடாது. அதை விட சிறப்பான ஒண்ணு நமக்காக காத்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கைய மனசுக்குள்ள ஆழமா விதைக்கணுங்க. கண்டிப்பா ஒரு நாள் நமக்கு நம்ம எதிர்பார்த்ததை விட உயர்வான வாழ்க்கை நிச்சயமா கிடைக்கும்.